சரி மறைஞ்சிருந்து எல்லாரையுமே பயமுறுத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில கோடீஸ்வரி ஒரு ட்ரம்மு பக்கத்துல நிக்கிறாங்க. அந்த ட்ரம்மு அசையிற மாதிரி இருக்குது. "என்ன இது ட்ரம்மு அசையுது? ஒண்ணும் புரியலன்னு" சொல்லிட்டு பயந்துடுறாங்க. "இதுல என்ன இருக்கு? என்ன வச்சிருப்பாங்கன்னு தெரியலையே! ஏதாவது ஆகாத பொருள் இருக்கா? எனக்கு பயமா இருக்கு. காத்து கருப்பு ஏதாவது இருக்கா?" அப்படி சொல்லிட்டு பயப்படுறாங்க. உடனே அந்த ட்ரம்மு ஒரே சவுண்ட் வருது. "ஐய்யய்யோ! சவுண்ட் வருதுன்னு" சொல்லிட்டு பொறுமையா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா மாப்பிள நீங்களான்னோனே, கத்தாதீங்க, கத்தாதீங்க" அப்படின்றாங்க. "மாப்பிள எப்படி மாப்பிள?" அப்படின்றாங்க. ம். சரி, சரி. அந்த 2 ட்ரம்லயும் உங்க 2 பொண்ணுங்களும் இருக்காங்க அப்டின்னோனே, என்னது என் பொண்ணுங்களா? ஐய்யய்யோ! ஐய்யோன்றாங்க. அமைதியா இருங்க கத்தாதீங்க வந்துர போறானுங்க அப்டின்னோனே, வாங்க மாப்பிள முதல்ல போய் அவங்கள காப்பாத்துவோம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ட்ரம்லயும் காப்பாத்துறாங்க. பார்த்தா ஐஸ்வர்யா, ஐய்யய்யோ! இப்படி ஆயிடுச்சே என் பொண்ணுக்கு பாவம் குழந்தை வேற இருக்க வயித்துல. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யான்னு தட்டி எழுப்புறாங்க. அப்புறம் மகா ஓடி போயிட்டு சூர்யா எழுப்புறாரு. மகா, மகா என்னாச்சுடி உனக்கு? அப்டின்னு சொல்லிட்டு மகாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் குடுத்து சூர்யா அப்படியே எழுப்புறாரு. எதுக்காக நீங்க என்கிட்ட இப்படி பண்ணீங்க? அப்டின்னு சொல்லிட்டு மகா திட்டுறாங்க. "ஏன்டி இதெல்லாம் ரொம்ப முக்கியமாடி? உன் புருஷன் தான்டி ஏன்டி இப்படிலாம் பண்ற?" அப்படின்றாங்க கோட்டீஸ்வரி. "ஆமா அக்காவுக்கு என்னமாச்சு? என்னன்னு தெரியலடி. எழுந்துக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி" அப்படின்னோனே, அதுக்கப்புறம் தட்டி குடுத்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா ஐஸ்வர்யா எழுந்துக்கிறாங்க. கண்ண திறக்குறாங்க. "அம்மா நான் உயிரோட தான் இருக்கேன். நான் உயிரோட தானே இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஒரு வாட்டி பாப்பாவ செக் பண்ணிக்கலாமா?" அப்படின்றாங்க. "சரிடி செக் பண்ணிக்கலாம் வா" அப்படின்னோனே, "அம்மா அந்த ரவுடிஸ் கிட்டேருந்து இன்னும் நம்ம வெளிய வரலையா? உள்ள தான் இருக்கமா? பின்ன உள்ள தூங்கி நின்ற. இவ்வளோ நேரம் நாங்க எழுப்புனோம்மா, தூங்கலம்மா. அவனுங்க இந்த மாரி பண்ணிட்டானுங்கம்மா. ஐய்யய்யோ! அது பாவிங்க இப்படி பண்ணிட்டானுங்களா? அவனுங்கள சும்மாவே விட மாட்டேன். அம்மா சும்மா இரும்மா. அவனுங்கள அடிச்சுட்டு போறேன். அவனுங்களா? அவனுங்கள நான் ஒரு வழி பண்ணேன். என் பொண்ணுங்கள இப்படி பண்ணவனுங்கள நான் சும்மா விடுவேன்னு நெனச்சுட்டு இருக்கியா? நான் விட மாட்டேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. "வேணாம் அத்த வேணாம். கம்முனு இருங்க. நீங்க கம்முனு இருங்க மாப்ள. இந்த கோட்டீஸ்வரிய பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த கோட்டீஸ்வரி ஆம்பளைக்கு ஆம்பள, பொம்பளைக்கு பொம்பள. சும்மா விட மாட்டா. வாங்க" அப்படி சொல்லிட்டு போறாங்க. 2 பேரும் அந்த ரவுடீஸ்லாம் நல்லா ஃபைட் பண்றாங்க. "மரியாதையா சொல்லுங்க. உங்களலாம் யார் அனுப்புனது? போலீஸ் வர வச்சா தான் வேலைக்கு ஆகும். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம்னு" சொல்லிட்டு போலீஸ் ஃபோன் பண்றாங்க. அதுக்குள்ளே இவங்க எல்லாருமே வெளிய வராங்க. எல்லாருமே பதறி போறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னோனே, இந்த மாரி பண்ணி வச்சிருந்தானுங்க. ஐஸ்வர்யாவுக்கு ஒண்ணும் இல்லைல்ல. ஐஸ்வர்யாவுக்கு ஒண்ணும் ஆவல. இருந்து டாக்டர் கிட்ட செக்கப் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லாருமே நிம்மதி அடையறாங்க. அப்பா எல்லாரையும் காப்பாத்திட்டோம்னு சொல்லிட்டு எல்லாம் வேன்ல ஏறிக்கிறாங்க. ஐய்யய்யோ! நம்ம உண்மை தெரிஞ்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே தவிக்கிறாங்க சித்ரா. "என்ன சித்ரா நீ மட்டும் தவிச்சிட்டு இருக்க?" அப்படின்னா, "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. ஐயோ! அந்த ரவுடிஸ்கெல்லாம் உண்மை சொல்லிட்டாங்களா? எங்க சொன்னானுங்க? அவனுங்களுக்கு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் இருக்கு அவனுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சூர்யா. அடுத்தது சூர்யா "நீங்க எல்லாம் வேன்ல போங்க. முக்கியமான ஒரு ஆள பார்க்க வேண்டியதுக்கா பார்த்துட்டு நான் வரேன். அந்த வேலைய நான் முடிக்காம வரமாட்டேன் இந்த ஊர விட்டு. நான் அதெல்லாம் தெரியாதுடா. நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருப்போம். அந்த வேலைய நம்மளே சேர்ந்தே பார்க்கலாம்" அப்படின்றாரு தாத்தா. "என்ன தாத்தா? எப்படி தாத்தா கூட்டின்னு போவோம்? அதெல்லாம் கூட்டின்னு போய் தானே ஆகணும். சரி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. பார்த்தா அழகியோட அம்மா கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. அவங்க வீட்டுக்கு அழகியோட அம்மாவும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க தான் அழகியோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ளேயும் அந்த ரவுடீஸ் எல்லாருமே நெறைய பேர் அவங்கள கூட்டிட்டு போயிடுறாங்க. ஐய்யய்யோ! அவங்கள கூட்டிட்டு போயிடுறாங்களே! இப்போ அவங்கள எப்படியா அவங்க காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு அந்த ரவுடீஸ் கிட்டலாம் பிரச்சனை பண்ணி ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸே வர வச்சு அந்த அழகியோட அம்மாவ காப்பாத்துறாங்க. அழகியோட அம்மாவ பார்த்துட்டு ஐஸ்வர்யா இவங்க தான் அழகியோட அம்மாவா? வயசானவங்களா இருக்காங்களே! இவங்களா சூர்யா நீங்க அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஐய்யய்யோ! நான் இல்ல, நான் இல்லன்ற சூர்யா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இவங்கள பார்த்தா உங்களோட வயசு அதிகமா இருக்கும். எப்படியும் உங்களுக்கு அக்கா மாரி தான் இருக்காங்க. இவங்கள போய் "என்ன சூர்யா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படின்னோனே, "இல்ல அது ஐஸ்வர்யா, நீங்க தான் சொன்னீங்க நான் அழகியோட அப்பான்னு சொல்லிட்டு. அப்ப அழகியோட அப்பா நீங்கன்னா, அவங்க தானே அழகியோட அம்மா. அப்போ உங்களோட வயசானவங்கள, உங்களோட வயசு அதிகமானவங்கள, உங்களோட அக்கா மாதிரி இருக்கவங்கள இந்த மாரி என்னத்த சொல்றது சூர்யா நானு?" அப்படின்னோனே, "ஐய்யய்யோ! அப்படிலாம் இல்ல. அது அப்படின்றாரு. "அப்போ உண்மைய சொல்லுங்க. நீங்க அந்த குழந்தையோட அப்பா இல்லையா?" அப்படின்னோனே, சாரி ஐஸ்வர்யா நான் அந்த குழந்தையோட அப்பா கிடையாது. எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப தெரியுதா உண்மை என்னன்னு மகா?" அப்படின்னோனே, மகா செம்மையா காண்டாயிடுறாங்க. எனக்கு நம்மளுக்கு தான் முன்னாடியே தெரியுமேக்கா" அப்படின்னோனே, "உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா?" "ஆமா. நாங்க முன்னாடியே எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க அந்த குழந்தையோட அப்பா இல்லைன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அத தெரிஞ்சு தான் இந்த ஊருக்கே நாங்க வந்தோம். போதுமா?" அப்படின்னோனே, உடனே பார்க்குறாரு. "ஐய்யய்யோ! நல்லா மாட்டிக்கிட்டோமே" அப்படின்னு சொல்லிட்டு, "இவ்வளோ நேரம் நல்லா மெயின்டெயின் பண்ணீங்கல்ல, இப்ப மெயின்டெயின் பண்ணுங்க பார்க்கலாம். அவங்க தான் உங்களோட ஒய்ஃபா?" அப்படின்றாங்க. அது பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. "ஐய்யய்யோ! அதெல்லாம் இல்ல. அப்படிலாம் சொல்லாத ஐஸ்வர்யா" அப்படின்னோனே, "அப்போ உண்மைய சொல்ல போறீங்களா? இப்ப இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அம்மாவ கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு சூர்யா தவிச்சிட்டு இருக்காரு எப்படி சொல்றதுன்னு.